ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிஜிட்டல் மார்க்கெட்ல யூஸ் பண்ற 2 ஏஐ டூல் தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த 2 ஏஐ டூலுமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட பிசினஸ் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் எனக்கு வந்து எல்லா மெயிலுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ மெசேஜ் நான் சீக்கிரம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வந்து செம்மையா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால எல்லா ஃபீல்டுமே ஏஐ வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்ல சில ஏஐ டூல்ஸ் வந்திருக்கு. ஸோ சில நிறைய பெய்ட் டூல்ஸ் வந்துருக்கு, நிறைய ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு. நம்ம சேனல் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஃப்ரீ டூல் தான் சஜஷன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து 2 ஃப்ரீ டூல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டூல் வந்து பாத்தீங்கன்னா copy.ai. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இந்த வெப்சைட் வந்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றதான வெப்சைட். ஸோ மேக்ஸிமம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இஸ் த கிங். ஸோ நீங்க எங்க யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கான கண்டென்ட்டை கரெக்டா யூஸ் பண்ணினா அதுக்கு கரெக்டான ரீச் கரெக்டா ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வெப்சைட். இது முழுக்க ஃப்ரீ ஏஐ பவர்டு ரைட்டிங் ஜென்ரேட்டர். ஸோ அதாவது நீங்க என்ன கண்டென்ட் வேணுமோ அதை வந்து ஏஐ மூலமா ஜென்ரேட் பண்ணுவோம், லைக் சாட் ஜிபிடி. பட் சாட் ஜிபிடியோட இங்க என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, ஸோ எந்த பிளாட்ஃபார்முக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கும். இதுல என்னென்ன பண்ணலாம் பார்த்தா, இது ஆக்சுவலா ஃப்ரீ தான், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ copy.ai போயிடுங்க. அதுல வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்கு பார்த்தா, ஃப்ரீ ஏஐ ஜென்ரேட் ஃபார் இன்ஸ்டாகிராம் கேப்ஷன். ஸோ எல்லாருமே வந்து வீடியோ ரெடி பண்ணிருப்பீங்க, பட் கேப்ஷன் ரெடி பண்ண மறந்துடுவீங்க. ஸோ அதுக்காக கேப்ஷன் ரெடி பண்றதுக்கான டூல் இருக்கு. ஃப்ரீ மார்க்கெட்டிங் இமெயில் ஜென்ரேட்டர், சென்டென்ஸ் ரீரைட்டர், ப்ராடக்ட், அதாவது நிறைய பேர் ப்ராடக்ட் வச்சிருப்பீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்க நீங்க எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட்டர், பேராகிராஃப் ஜென்ரேட்டர், அப்புறம் பேராகிராஃப் ரீரைட்டர். இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட நீங்க ஆல்ரெடி ஒரு ரைட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை வந்து தெளிவா ரீரைட் பண்ணி கொடுத்தா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேராகிராஃப் ரீரைட்டர், ஃப்ரீ அவுட்லைன் ஜென்ரேட்டர், ஃப்ரீ கோல்டு இமெயில் ஜென்ரேட்டர், அப்புறம் வெப்சைட் கால் ஜென்ரேட்டர், இமெயில் சப்ஜெக்ட் லைன் ஜென்ரேட்டர், கண்டென்ட் ஐடியா, ஸ்லோகன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் பயோ ஜென்ரேட்டர், பிளாக் ஜென்ரேட்டர், பிரைசிங் டூல்ஸ், நேம் ஜென்ரேட்டர், ஹேஷ்டேக் ஜென்ரேட்டர், ஃப்ரீ இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக் ஜென்ரேட்டர், ஹூக் ஜென்ரேட்டர், ஆட் காப்பி ஜென்ரேட்டர், ஸோ மோட்டோ ஜென்ரேட்டர். ஸோ இங்க நீங்க ஆட் காப்பி இப்போதைக்கு நீங்க கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க ஆட் காப்பி இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹெட்ஹூக்கு, லிங்க்டின், ஸோ எல்லாமே இருக்கு கைஸ். நீங்க எல்லாமே செக் பண்ணி பாருங்க ஒன் பை ஒன். எஸ்இஓ டைட்டில், வெப்சைட் டைட்டில், சேல்ஸ், என்டையர் உங்களால கண்டென்ட்டை வந்து உங்க மார்க்கெட்டிங் தேவையான கண்டென்ட்டை இங்க நீங்க ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து முழுக்க ஏஐ பேஸ்டு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி டூல். ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ண ஓரளவு எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா, ஸோ அதனால உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு உங்களுக்கு ஒண்ணு மட்டும் காட்டுறேன். ஸோ இது வந்து ஃப்ரீ இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு மார்க்கெட்டிங்காக இமெயில் மார்க்கெட்டிங்காக நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, ஸோ அது எப்படி ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இது லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகணும்னா என்ன பண்ணணும், உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் நேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சேல் பண்றேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சேல் பண்றேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீப்பா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 90% ஆஃப் ஃபார் எவ்ரி சேல், 90% ஆஃப் கொடுத்துருக்கேன். சும்மா ஜஸ்ட் உங்களோட இது நீங்க கரெக்டா கொடுங்க. ஸோ இங்க வந்து நான் 90% ஆஃப் கொடுக்குறேன். உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெயிலே கிளியரா எழுதி கொடுக்கும். கோல் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க என்ன பண்ணா, நீங்க வந்து சேல் மோர் ஏர்ன் மோர். ஸோ இது நீங்க இன்கேஸ் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கருத்திட்டா உங்களால சேல் பண்ண முடியும், உங்களோட ப்ராடக்ட்டை ப்ளஸ் சேலும் பண்ண முடியும். ஸோ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ். பிசினஸ் ஓனர்ஸ் மட்டும் தான் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெளிவாக கத்துக்கணும். ஸோ பிசினஸ் ஓனர்ஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதான் அவருடைய என்டையர் கம்பெனிக்கும் ஓரளவு அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அப்புறம் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யாரும் பார்த்தா பிசினஸ் ஓனர்ஸ். ஸோ உங்க பிசினஸ்க்கு வந்து கண்டிப்பா டார்கெட் ஆடியன்ஸ் அதை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ என்னோட ப்ராடக்ட் நேம் இதாச்சு, டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் பெருசாக ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக கொடுத்துருக்கேன். பிளஸ் கோலு பிளஸ் வந்து பிசினஸ் ஓனர் ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தா போட்டோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், உங்க மெயில் மார்க்கெட்டிங் தேவையான கண்டென்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். இது மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20+ அதாவது நம்ம சோஷியல் மீடியா ரிலேட்டடோ டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடோ தேவையான கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்து சப்ஜெக்ட் லைன் 90% ஆஃப் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டு க்ரோ யுவர் பிசினஸ் நவ். இதுதான் சப்ஜெக்ட் லைன்.
இதுல வந்து பார்த்தா want to take your business to next level, get more customer, now is the perfect time to invest in digital marketing skills. எப்படி இருக்குன்னா ஆக்சுவலா வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் கண்டென்ட். பிகாஸ் நம்ம இங்க வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனோ ஸ்பேமும் பண்ணாம கரெக்டா அவங்க எந்த அளவு நம்ம டியூன் பண்றோம் அந்த அளவு கரெக்டா உங்களுக்கு மார்க்கெட்டிங்கான கண்டென்ட் இங்க கொடுக்கும். ஸோ இந்த டூலை கரெக்ட் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டூல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹேஷ்டேக் ஜென்ரேஷன் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ டெடிகேட்டட் ஹேஷ்டேக் ஜென்ரேட்டுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கேன், தட் கால் inflect.com சொல்லிட்டு. இந்த டூல் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இன்ஸ்டாகிராமுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட டூல். இது வந்து ஏ பவர் டூல் தான், ஏ பேஸ்டு இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக் ஜென்ரேட்டட் டூல் தான். இது வந்து முழுக்க இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்றது. இது ஏன் இன்ஸ்டாகிராம் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, ஸோ ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும், நான் நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஸோ யூடியூப் வந்து லைப்ரரி பேஸ்ட் மாடல். ஸோ அங்க வந்து நீங்க யூடியூப்ல ஒரு கண்டென்ட் போட்டீங்கன்னா அது எப்ப வேணா யாரும் சர்ச் டேர்ம் யூஸ் பண்ணி அந்த வீடியோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தா எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி வந்து கூகுள் வெப்சைட்டுக்காக யூஸ் பண்றோம். அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ஹேஷ்டேக் தான் அங்க பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஹேஷ்டேக் ட்ரிவன் பிளாட்ஃபார்ம். ஸோ இங்க ஹேஷ்டேக் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த ஹேஷ்டேக் வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். பிகாஸ் இது முழுக்க இன்ஸ்டாகிராமுக்காக கிரியேட் பண்ணுது. நான் நிறைய முறை ட்ரை பண்ணிருக்கேன், கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து என்ன இருக்குன்னா ஜென்ரேட் பை கீவேர்டு. உங்க கீவேர்டு பேஸ் பண்ணி ஹேஷ்டேக் ஜென்ரேட் பண்ணுமா, இல்ல உங்ககிட்ட போட்டோஸ் இருக்கு அந்த போட்டோஸ் யூஸ் பண்ணி ஹேஷ்டேக் ஜென்ரேட் பண்ணுமா, இல்ல யூஆர் வச்சு ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு எனக்கு கீவேர்டு தெரியும். ஸோ என்னோட கீவேர்டு என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் சென்னை. பிகாஸ் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்தா நம்மளுக்கு ஓரளவு ரீச் அதிகமா இருக்கும், ரிசல்ட்டுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி உங்க பிசினஸ்க்கு நீங்க என்ன போஸ்டோ என்ன கண்டென்ட் டெலிவரி பண்றீங்களோ அந்த கண்டென்ட்டோட கீவேர்டை கொடுங்க. அந்த கீவேர்டு கொடுத்து ஜஸ்ட் ஜென்ரேட் ஹேஷ்டேக்ஸ் மட்டும் கொடுங்க. இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு 3 கேட்டகரியா ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹை காம்படிஷன், அடுத்து மிட் லெவல் காம்படிஷன், லோ காம்படிஷன். இது நம்ம ஆல்ரெடி எஸ்இஓல பார்த்தல. ஸோ ஹை காஸ்ட் பர் கிளிக், லோ காஸ்ட் பர் கிளிக் அந்த மாதிரி. ஸோ இந்த ஹேஷ்டேக்ஸ் ரிலேவெண்டான பாத்தீங்கன்னா இப்போ ஹை ஃப்ரீக்வெண்டா எல்லாரும் யூஸ் பண்றது அதான் ஹை டிராபிக், அது ஆவரேஜ் டிராபிக், ரேட் டிராபிக். ஸோ இது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றது, இதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்க ஃப்ரீக்வெண்ட் டிராபிக் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களால ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் ஹை காம்படிஷன் ஆல்ரெடி நிறைய பேர் போட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம லோ காம்படிஷன் ஆவரேஜ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணா நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். பட் ஆனா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இதோட ரீச் பக்கத்தே கொடுத்துருக்காங்க, எவ்வளவு இருக்கு எவ்வளவு பேருக்கு நீங்க அனலைஸ் இதே மாதிரி சிமிலர் டேக் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேக்கு எவ்வளவு பேர் ஜென்ரேட் பண்றாங்க, இந்த டேக் எத்தனை பேர் போட்டிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி டேக்கு எவ்வளவு பேர் யூஸ் பண்ணிருக்காங்க சொல்ல கிளியரா தெரியும். ஸோ இதுல வந்து நான் என்னோட சஜஷன் வந்து யாரும் ஆவரேஜ் யூஸ் பண்ணுங்க, ஃப்ரீக்வெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்க நிறைய வீடியோஸ் போடுவீங்க, நிறைய ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க எது ஒர்க் ஆகும். பட் ஆனா இந்த ஹேஷ்டேக் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களோட இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கோ இல்ல நீங்க ஃபேஸ்புக்ல யூஸ் பண்ணா கூட இந்த மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணா கண்டிப்பா ஓரளவு ரிசல்ட் இருக்கும் கைஸ். ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட் தேவைப்பட்டா டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.